உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர்ற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல நன்றி. மாதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி நம்மை எப்பொழுதும் வழிநடத்தும் நவ கிரகங்களை வணங்கி நம்மோடு இருந்து எல்லா சூழ்நிலையும் எல்லா காலங்களிலும் நம்மை வாழ வைக்கும் அனைத்து தெய்வங்களையும் வணங்கி இந்த பதிவுக்குள்ள போலாம். இந்த பதிவு 2025 மே மாதம் மேச ராசிக்கான ராசி பலன்கள் பற்றியது. அப்ப இந்த பதிவுல இந்த மாதத்துல கிரகங்கள் எங்க இருக்குது, எது மாறுது. ஏன்னா இந்த மாசத்திலே குரு பயிற்சி இருக்கு, ராகு பயிற்சி இருக்கு, ரெண்டுமே இருக்கு. அதனால என்ன பலன்கள் மாறுது அப்படிங்கிறதும், நம்ம எப்படி உஷாரா இருந்தா எப்படி நம்ம காப்பாத்திக்க முடியும் அப்படிங்கிறத பத்தியும், உங்க ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் உண்டான மே மாதத்திற்கு உண்டான சுப நாட்கள் எது, அசுப நாட்கள் எது, யோக நாட்கள் எது அப்படிங்கிறதையும் தனித்தனியா கொடுத்துருக்கிறோம். சந்திராஷ்டம தினங்கள் என்ன இருந்து என்றைக்கு வரைக்கும் அப்படிங்கிறதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நீங்க குறிப்பிடத்தை வச்சுக்கோங்க. ஏன்னா இது பொது பலன் கிடையாது. ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் உண்டான தனிப்பட்ட நாட்கள், சுப நாள் அசுப நாள்ங்கிறது தனிப்பட்ட சிறப்பான நாட்கள் உங்களுக்கு உண்டானது. அப்ப இதை நீங்க ஒரு காரியம் செய்யறப்ப இன்னைக்கு நம்ம இதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இந்த சுபாசுப நாட்கள் இருக்கும். பயன்படுத்திக்கிங்க. வாங்க ராசி பலன்குள்ள போலாம். மேச ராசி நேயர்களே, இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்ல முடியாது. இரண்டும் கலந்த மாதிரி இருக்கு. ஆனா எச்சரிக்கை அதிகமா இருக்க வேண்டிய காலகட்டமா தான் இந்த மாதம் இருக்கு. ஏன்னா உங்க ராசிநாதன் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதி. ஆயுள்தானத்துக்கும் ராசிக்கும் 8ஆம் இடத்து அதிபதியும் இருக்கிறதுனால இந்த மே மாதம் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்துல இருக்கிறார். சுகஸ்தானம்ங்கிறது தாய், வண்டி, வாகனம், வீடு யோகத்தை குறிக்கக்கூடிய இடம். இந்த 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது ஒரு நல்ல அற்புதமான பலன்கள் அப்படின்னாலும் அது நீச்ச ராசியா போயிடுது. செவ்வாய் உங்க ராசிநாதனுக்கு நீச்ச ராசியா ஆனதுனால தாயினுடைய உடல்நிலை, வண்டி வாகனத்துல போறப்ப ரொம்ப ஜாக்கிரதையா பாதுகாப்பா போயிட்டு வரணும். வண்டி வாகனம் புதுசா வாங்கினீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஒரு தடவைக்கு பல தடவை செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கணும். ஆனா அதே சமயம் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் முயற்சி ஸ்தானத்திற்கும் கடன், ருண, ரோக, சத்ரு ஸ்தானத்திற்கு அதிபதியான புதன் பகவான் உங்க ராசிக்கு மாத ஆரம்பத்துல விரயஸ்தானத்துல இருக்குது. 6ஆம் தேதிக்கு மேல உங்க ராசிக்கு வர்றாரு 24ஆம் தேதி வரைக்கும். அப்ப 3-6க்கு உண்டானவர் உங்க ராசிக்கு வர்றப்ப, உங்க ராசிக்கு வர்றப்ப நீங்க இது வரைக்கும் டாக்குமெண்ட்ல போய் போட்டு தப்பான ஏமாந்து போய் போட்ட டாக்குமெண்ட் கையெழுத்து போட்டதெல்லாம் இப்பதான் நிறுத்துவாங்க. எப்பயோ வாங்கின கடனை திருப்பி செலுத்தாம இருப்பீங்க. அவங்க இவ்வளவு நாளா லூஸ்ல விட்டுருப்பாங்க. இப்பதான் உங்களை போட்டு நிறுத்துவாங்க. ஆக கடன்காரர்களுடைய தொல்லையும் நீங்க என்னைக்கோ செஞ்ச தவறுகளுடைய விளைவுகள், டாக்குமெண்ட்டுகளை கையெழுத்து போட்டதனுடைய விளைவும் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ஒரு அழுத்தத்தை பிரஷரை கொடுக்கதான் போகுது. அதனால இனிமேல் இந்த மாசத்துல இனிமேலும் வரக்கூடிய மாசத்துல நண்பர்கள்ட்ட எச்சரிக்கையா பழகணும். கூட்டு தொழில், வியாபாரம் இதுல எல்லாம் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா கேர்ஃபுல்லா இருக்கணும். டாக்குமெண்ட்ல எக்காரணத்தை கொண்டோ யாரையும் நம்பி கையெழுத்து போட்டுறாதீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் தனஸ்தானத்திற்கும் கலஸ்திரஸ்தானத்திற்கும் கூட்டு தொழில், வியாபாரம், நண்பர்கள் சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திற்கும் அதிபதியான சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துல உச்சம் அடைஞ்சிருக்கார். அயன சைட போகிற ஸ்தானத்துல உச்சம் அடைஞ்சிருக்கார். சுக்கிரன் உச்சம் அடைஞ்சிருக்கிறப்ப மனைவியினால, குடும்பத்துல இருப்பவர்களால, நண்பர்களால, வியாபாரத்தினால இதெல்லாம் நிறைய வருமானங்களை, நிறைய தனவரவை உங்களுக்கு கொடுத்தாலும் அது விரயஸ்தானம் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அதனால வரக்கூடிய வருமானங்கள் எல்லாத்தையும் சுப விரயமா உடனே மாத்திக்கிங்க. ஏன்னா ஏற்கனவே உங்க ராசிக்கு
12ஆம் இடத்துல சனி பகவான் இப்ப இருக்கார். 7.5 சனி ஆண்டு காலத்துல இருக்கிறீங்க. சனி பகவானுக்கு உண்டான எளிமையா இருக்கிறதும், இல்லாதவங்களுக்கு உதவுறதும், வயோதிகர்களுக்கு உதவுறதும், தான தர்மங்கள் செய்யறது, குலதெய்வ வழிபாடு செய்யறது, இது எல்லாம் நீங்க செஞ்சுட்டு வரணும். வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீண் விரயங்கள் தவிர்க்கப்படும். இல்லை அப்படின்னா நீங்க உங்க சம்பாதிக்கிறது எல்லாமே ஆஸ்பத்திரிக்கு மருத்துவ செலவுமாவே போயிடும். 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால மனைவியினுடைய உடல் ஆரோக்கியம் பாதிப்படைவதற்கும் அவர்களுக்கு மருத்துவ செலவு செய்வதற்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய அதிகமாயிருக்கு. உங்க ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்க ராசியிலேயே உச்ச நிலையில 15/5/25 வரைக்கும், அதாவது இந்த மாதம் மே மாசத்தினுடைய முதல் பாதி உங்களுடைய ராசியிலும், 2வது பாதி உங்க ராசிக்கு தனஸ்தானத்திலும் இருக்கிறதுனால அரசு சார்ந்த என்ற கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறவங்க, அரசு வேலைக்கு முயற்சி பண்றவங்க, தந்தையினுடைய சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் பிரியாம இருக்கிறவங்க, பூர்வீக சொத்துக்கள்னால இது வரைக்கும் எல்லாம் தடைகள் இருந்ததெல்லாம் நீங்கி இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்துல 15ஆம் தேதிக்குள்ள நீங்க அந்த பேச்சுவார்த்தை நடத்துனீங்கன்னா அந்த சொத்துக்கள் உங்களுக்கு கைக்கு சேர்ந்துடும். 2ஆம் இடத்துக்கு வர்றப்ப, தனஸ்தானத்துக்கு வர்றப்ப அரசு மூலமா ஏதாவது வராம இருந்ததுன்னா, இது வரைக்கும் வராம இருந்த அந்த தனவரவு மிகச்சிறந்த முறையில உங்களுக்கு சேர்ந்துடும். ஆக சூரிய பகவானால மிக மிக தந்தையினுடைய மூலமா தந்தையினுடைய சொத்துக்கள் வராமல் இருந்துச்சுன்னா அதுவும் வந்துடும். உங்க குடும்பத்துக்கு இன்னொரு வாரிசு வரக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த மாதம் ரொம்ப அதிகமா இருக்கு. குரு பகவானை பாத்தீங்கன்னா குரு பகவான் உங்க ராசிக்கு 9ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் அதிபதி. பாக்கியஸ்தானத்திற்கும் விரயஸ்தானத்திற்கும் குரு பகவான் அதிபதியா வர்றாரு. அப்ப குரு பகவான் இப்ப 14ஆம் தேதி வரைக்கும் 14/5/25 வரைக்கும் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்துல அற்புதமா அமர்ந்திருக்கிறாரு. 14ஆம் தேதிக்கு மேல உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல போய் மறைகிறார். அப்ப 14ஆம் தேதிக்குள்ள குழந்தைகளுக்கு முயற்சி பண்றவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக வழிபாடுகள் செய்வதன் மூலம், ஜீவசமாதி வழிபாடு செய்வதன் மூலம், சித்தர்களை வணங்குவதன் மூலம் உங்களுக்கு நிறைந்த செல்வங்களே, உங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான அமைதி, நிம்மதி, இது எல்லாத்தையும் குரு பகவான் கொடுப்பார். அதே மாதிரி 14ஆம் தேதிக்கு மேல அவர் 3ஆம் இடத்துல போய் மறைகிறதுனால எலக்ட்ரானிக் துறையில் இருக்கிறவங்களுக்கு சற்று சிரமமான காலம். இயற்கை பிரச்சனை வர்றதுக்கு உண்டான, காது மூக்கு தொண்டை பிரச்சனை வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா 6ஆம் இடத்து அதிபதியும் உங்க ராசிக்குள்ள இருக்காரு. 3ஆம் இடத்திற்கும் குரு பகவான் போறதுனால இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 10ஆம் இடத்திற்கும், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்கும், லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்திற்கு அதிபதியான சனி பகவான் 12ஆம் இடத்திற்காரு. லாபஸ்தானம் அப்படிங்கிறது உங்களுக்கு பாதகஸ்தானங்கிறது மறந்துடக்கூடாது. நம்ம பாதகாதிபதி அப்படிங்கிறப்ப விரயத்துல இருக்கிறதுனால நம்ம சொன்ன மாதிரி சனி பகவானுக்கு உண்டான அதிதேவதையான சாஸ்தா என்று சொல்லப்படும் சபரிமலைக்கு நீங்க போயிட்டு வர்றது ரொம்ப ஒரு சிறப்பான உங்களுக்கு வரக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் நீக்கி கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சுபிஷத்தை கொண்டு கொடுக்கும். 12ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிர பகவானுக்கு அதிதேவதையான மகாலட்சுமி வழிபாடும் உங்களுக்கு இந்த மாதம் மிக மிக சிறப்பு. அடுத்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்தாரு. 18/5/25 அப்ப உங்க ராசிக்கு 11ஆம் இடத்திற்கு வர்றார். லாபத்தான் சொன்ன லாபஸ்தானம் மட்டுமில்ல, அது பாதகஸ்தானமும். அப்போ ராகு பகவானால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிகள் இதெல்லாம் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அசுப கிரகங்கள் நல்லதைத்தான் பண்ணும். அசுப பலன்களை கொஞ்சம் குறைச்சிக்கும் அப்படின்னு சொல்றதுனால 3, 6, 10, 11 என்று சொல்லக்கூடிய உபசயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு ராகு பகவான் வர்றாரு. அவரால் அதிகப்படியான தொந்தரவுகள் இல்லை அப்படின்னாலும் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பாரு. பாதகஸ்தானமா இருக்கிறதுனால ராகு பகவான் அப்படின்னாவே உங்களுக்கு மிக பிரம்மாண்டம், பேராசையை தூண்டக்கூடியது.
அப்ப இதை இங்க போனா அது லாபம் கிடைக்கும், அங்க லாபம் கிடைக்கும், இங்க லாபம் கிடைக்குமா, வெளிநாடு போகலாம், வெளியூர் போகலாம். இது வெளிநாடு வெளியூருக்கு உண்டான கிரகம். அப்ப அங்க இருக்கிறவங்களும் பாதிக்கிறது இல்லை. அங்க சார்ந்து வெளிநாடு வெளியூர்ல ஃபாரின் வியாபாரம் பண்றவங்களுக்கு, அங்கேயே இருக்கிறவங்களுக்குலாம் ராகு பகவான்ல எப்பயுமே தொந்தரவு கிடையாது. பட் ஆனா இங்க இருக்கிறவங்க இந்த பேராசைப்பட்டு நீங்க எங்கேயாவது போய் சிக்கிக்காதீங்க. இதே மாதிரி 5ஆம் இடத்திற்கு ராகு பகவான் 11ஆம் இடத்துக்கு வர்றப்ப கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வர்றார். 18ஆம் தேதிக்கு மேல நீங்க பூர்வீக சொத்துக்கள்ல ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னா, எதுவா இருந்தாலும் தந்தை மூலமா வரக்கூடிய வருமானங்கள் முதல் 15ஆம் தேதிக்குள்ள பேசி முடிச்சுக்குங்க. அதை தாண்டி நீங்க போறப்ப ராகு கேது பேசி வர்றப்ப கேது பகவான் 5ஆம் இடத்துல அமர்றது அப்படிங்கிறது, 5ஆம் இடத்துல கேது இருக்கிறதுங்கிறது நல்ல பலன்தான். கெடுபலன்களை குறைச்சு போகும். இருந்தாலும் குழந்தைகளுடைய கல்வியில, உடல் ஆரோக்கியத்துல இதுல எல்லாம் கொஞ்சம் உடல் தொந்தரவுகளை கொடுக்கதான் செல்லும். கல்வியில ஒரு தடையை கொடுக்கும். அதனால இந்த சில விஷயங்களை மட்டும் நீங்க பார்த்துட்டீங்கன்னா எச்சரிக்கையா, திரும்பவும் சொல்றேன், டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடாதீங்க. கடன்காரன் உங்களை தேடி வர வேண்டிய நேரம். எச்சரிக்கையா இருந்து விழிப்புணர்வா இருந்து நீங்க அதை ஜமாளிக்கிறத பார்த்துக்குங்க. 2வது, விரயஸ்தானத்திலேயே சனியும் சுக்கிரன் இருக்கிறதுனால எல்லாத்தையும் சுப விரயமா மாத்திக்கிங்க. அப்ப சுப விரயமா மாத்துறப்ப நமக்கு விரயம் அப்படிங்கிறது இன்னைக்கு விரயமா இருந்தாலும் நாளைக்கு அது நமக்கு சொத்தா சேர்த்துக்கும். அடுத்தது மேச ராசிக்கான சந்திராசமதங்கள் 13/5/25 காலை 2:30 முதல் 15/5/25 மாலை 2 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராசமதங்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் 2, 4, 5, 7, 9, 11, 14, 17, 21, 23, 25, 27, 29, 30. அசுப நாட்கள் மே 15, 19, 26, 28, 30. யோக நாட்கள் மே 9, 11. பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் மே 1, 3, 5, 6, 8, 10, 12, 15, 18, 22, 24, 26, 28, 30. அசுப நாட்கள் மே 2, 4, 16, 20, 27, 29, 31. யோக நாட்கள் மே 10, 13. கிருத்திகை 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் மே 2, 4, 6, 7, 9, 11, 14, 16, 19, 23, 25, 27, 28, 31. அசுப நாட்கள் மே 1, 3, 5, 17, 21, 28, 30. யோக நாட்கள் மே 11, 14. நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் மாறி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.